கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் சங்கீதம் 101. இந்த சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் 2 வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீதினுடைய ஆசை, தேவனை குறித்து தாவீதினுடைய ஆசையை இந்த இடத்திலே தாவீது அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வசனம், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 2வது வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அப்போ தாவீதினுடைய அந்த ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரை குறித்து பாடுவது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது. அதாவது அவருடைய இரக்கமுள்ள தேவன் அவர், அவருடைய இரக்கத்தை குறித்து, அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன், அவருடைய நியாயங்களை குறித்து அவர் பாடுகிறார். அடுத்ததாக, கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இசை கருவிகளை வாசித்து நான் உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அடுத்ததாக, உத்தமமான வழியிலே நடப்பேன். உத்தமம் அப்படின்னா ஒரு பிளேம்லெஸ் லைஃப், அதாவது ஒரு குற்றமற்ற, அதாவது யாருமே நம்மளை குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேர். அவருடைய வாஞ்சை, ஆண்டவர் எப்பொழுது என்னிடத்தில் வருவார் அப்படின்ற ஒரு தாகம் அவருக்குள்ளே காணப்படுகிறது. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல அழகாக சொல்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் எப்போ நம்ம கிட்ட வருவார் அப்படின்னா, நம்ம இப்போ துதிச்சோம், ஆண்டவர் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன். அப்போ அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக அப்போது அவர் இறங்கி வருவார், நம்மோடு கூட அவர் தங்கி இருப்பார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது ஆண்டவர் இந்த ஸ்தானத்திலே இறங்கி வருகிறார். அடுத்ததாக 2வது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்முடைய இருதயத்துல ஒரு சுத்தம், அந்த பரிசுத்தம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் வருகிறார். அப்போ நமக்கு காணப்பட வேண்டியது, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய இருதயத்திலே ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இதுதான் தாவீதினுடைய வாஞ்சையாக, ஆசையாக இந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அந்த 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, இதிலே தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எடுத்த அவருடைய தீர்மானங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 6 தீர்மானங்கள் அவர் எடுத்திருக்கிறார். அந்த 6 தீர்மானங்களை குறித்து இந்த இடத்திலே அவர் அழகாக எழுதியிருக்கிறார். 3வது வசனம், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்போ வழி விலகுகள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், அவருடைய வழியிலே நான் நடக்க மாட்டேன், அதை நான் வெறுக்கிறேன், தீங்கான எந்த காரியத்தையும் நான் என் கண்முன் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. அடுத்ததாக, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். அப்போ மாறுபாடான இருதயம், அது ஒரு சுத்தமில்லாத ஒரு இருதயமாக இந்த இடத்துல அவருக்கு காணப்படுகிறது. அதனால அவர் சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல செபிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்மளும் கேட்கணும், மாறுபாடான இருதயம் நமக்குள்ளே ஒருபோதும் இருக்கக்கூடாது. தாவீது செபிக்கிற மாதிரி நம்மளும் செபிக்கணும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். 5வது வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். ரகசியமாய் அவதூறுனா பின்னாடி பேசுறது, அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அடுத்ததா, மேட்டிமை கண்ணன், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு 6 காரியங்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரியம் இந்த மேட்டிமையான கண். அப்போ அந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த மேட்டிமை கண் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளை உயர்த்த உயர்த்த நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போ நம்ம மேட்டிமை கொள்றோமோ அப்போ என்ன ஆகும், மொத்தமுமே ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். ஆண்டவரே நம்ம தாழ்த்தி கொண்டு போய் போட்டுருவார். அதனால ஒருபோதும் அந்த மேட்டிமை நமக்குள்ள வரவே கூடாது. அதுதான் இந்த இடத்துல மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாவீது எழுதி இருக்கிறார். அடுத்ததாக 6லிருந்து அந்த 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அவர் தேசத்திற்காக தன்னுடைய தேசத்திற்காக அவர் எடுத்த தீர்மானங்கள், அவர் ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களை எப்படி அவர்கள் அந்த பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு 5 தீர்மானங்களை அவர் எடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது 6ஆம் வசனம், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழிகள் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அப்போ தேசத்துல உண்மையானவர்கள், ஏன்னா தாவீதுடைய வாஞ்சை நான் உண்மையும் உத்தமமான வழியிலே நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி அவரு சொல்றாரு, அவருடைய வாஞ்சையை சொல்றாரு. அப்போ அவர் உண்மையா நடக்கும்போது அவருடைய தேசத்துள்ள ஜனங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நினைப்பாரு, அவரு அவங்களும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. இப்ப நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம விட்டு நம்ம ஒரு பரிசுத்தமா நம்ம வாழும்போது நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா நமக்கு என்ன வரும், அவங்க மேல வெறுப்பு வரும். நம்ம அவங்களோட அந்த நம்மளோட ஸ்பிரிட் அவங்களோட ஒத்து போகாது. இப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அப்போ பொய் சொல்லுகிறவங்க அவருக்கு அந்த தேசத்துல அவங்க நிலைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த இடத்துல எழுதி இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னது, இந்த பொய் உதடுகள். பொய் பேசுறவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கா? இல்ல, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடமே இல்லை பொய் பேசுகிறவங்களுக்கு. அதனால நம்மளும் கூட அந்த கபடு, அந்த கபடுனா அந்த திருட்டு காரியங்கள், அது மாத்திரம் இல்ல, பொய் சொல்றது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விட்டு நாமும் பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். அடுத்ததாக 8வது வசனத்தில், அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அப்போ தேசத்துல அக்கிரமக்காரர் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய நகரம். கர்த்தருடைய நகரம்னா அது மகாராஜாவின் நகரம். அப்போ ஆண்டவர் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே ஆள போகிற அந்த மகாராஜாவுடைய நகரத்துல ஒரு அக்கிரமக்காரர் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்கள நான் என்ன பண்ணிடுவேன், நான் அதிகாலமே நான் சங்கரித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேசத்திற்காக இப்படியாக ஒரு 5 தீர்மானங்களை அவர் எடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு உத்தமம், அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடந்த வருஷத்துல நம்ம இருந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கடந்த வருஷத்துல என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் காணப்படணும். நமக்கு தெரியும் சகேயு எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும். அவரு ஒரு அநியாயக்காரர், அதாவது அநியாயமா வரி வசூல் பண்ணுகிற ஒரு ஆயக்காரனா இவர் காணப்பட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு வாஞ்ச, நான் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வாஞ்ச. அப்போ அவர் பார்த்த உடனே என்ன ஆகுது, அப்படியே அவரோட வாழ்க்கையே என்ன ஆகுது, ஆண்டவர் பேசின உடனே அவருடைய வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன், அப்படியே ஃபுல்லா மாறிடுது. ஆண்டவரை பார்க்க முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரை பார்த்த உடனே என்ன ஆகுது, அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுது. அதே மாதிரிதான் நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம போன வருஷத்துல இருந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கவே கூடாது. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம
கண்டிப்பா கொண்டு வர்றவங்களா இருக்கணும். எப்படி இந்த சகை வந்து ஆண்டவரை பார்த்த உடனே அப்ப நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். நானும் ஆண்டவரை பார்க்கணும், எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணணும், எங்க வீட்டுல ஆண்டவர் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை இருக்கணும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் 2024 வருஷம் பூரா தட்டிட்டே தான் இருந்தார் நம்மள, இல்ல தட்டினாரா இல்லையா? நிறைய வசனங்கள் மூலமா, நிறைய பிரசங்கங்கள், நிறைய எச்சரிப்புகள், நிறைய உபதேசங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நமக்கு தந்தாரு. ஆனா நிறைய காரியங்கள் நம்மளுடைய இருதயம் இன்னும் என்ன பண்ணல, திறக்கப்படல. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த வருஷத்துலயாச்சும் போன வருஷத்தை மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்காக திறந்து கொடுக்கறலா இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுவார். அப்போ அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 2 காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த உண்மையும் உத்தம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உண்மை இல்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். முதல்ல ஆண்டவர் 2 காரியங்கள் தான். ஆண்டவருடைய நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கூப்பிடுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே. அடுத்து 2வது வார்த்தை என்னது, பொல்லாத பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகத்துக்கு கடந்து போகும்போது ஆண்டவர் நம்ம எப்படி நம்ம கூப்பிடுவாரு, நமக்கு எப்படிப்பட்ட கானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அழகான ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நமக்கும் ஒரு சாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பரலோகத்துல. அதான் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிடுற அந்த சாட்சியை நம்ம கேட்கிறவளா நம்ம எல்லாரும் காணப்படணும். அந்த ஒரே காரியத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அது பிரயோஜனம் இல்லாததா போயிடக்கூடாது. நம்ம ஓடுற அந்த ஓட்டம் பிரயோஜனம் இல்லாததா போகக்கூடாது. அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட, அந்த உண்மையுள்ள என் மகளே, உண்மையுள்ள என் ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கூப்பிடுற அந்த வார்த்தையை நம்ம, அந்த சாட்சியை நம்ம கேட்கிறவர்களா நம்ம மாறணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். கடந்த ஆண்டுல எல்லாம் காணப்பட்ட அந்த மாதிரிப்பட்ட வேண்டாத காரியங்கள் எது இருந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்காக நம்ம உண்மையும் உத்தமமா, எப்படி தாவீது வந்து அந்த உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் ஒரு தீர்மானத்தோடு அவர் வாஞ்சியோடு ஆண்டவரிடத்தில் சொல்கிறாரோ, அதே போன்று நாமும் ஆண்டவரை அழைக்கிறவர்களாக, ஆண்டவரோடு வாழ்கிறவர்களாக நாமும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.